உறவுகள் அனைவருக்கும் காலை வணக்கம். அதாவது இப்போ வந்து மணி பார்த்திங்கன்னா மணி 7:30. இந்த வீடியோ எப்போ வருங்கிறது தெரியாது. ஆனால் நான் காலையில் எடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால இதை காலை வணக்கம் அப்படின்னு சொல்கிறேன். நம்ம வீட்டு வாசல் கோலம் எப்படி இருக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். கோலம் பிடிச்சிருந்துச்சுன்னா கோலத்துக்கு ஒரு லைக் போடுங்க. அதாவது நம்ம வீடியோவை நிறைய ஜென்ட்ஸ் தான் பார்க்குறாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆடுங்களை பற்றி தான் வீடியோ போடுறோம் இல்லையா, அதனால தான் வந்து ஜென்ட்ஸ் நிறைய பேர் பார்க்குறாங்க. ஒரு 25% வந்து லேடிஸும் பார்க்குறாங்க. கோலத்தை வந்து ஜென்ட்ஸ் ரசிக்கக்கூடாது அப்படிங்கிறது இல்லை. கோலம் பிடிச்சிருந்துச்சுன்னா கோலம் நல்லாயிருக்கு அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கப்பா. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ராத்திரி ஃபுல்லாக நல்ல மழை. விடிய காலையில் தான் மழை விட்டுருச்சு. இன்னும் கொட்டாயில் உள்ள தண்ணி கூட வந்து வடியில் குழி குழியாக அங்கங்கே நிற்கிது. மழை பெஞ்சத்தில் பார்த்திங்கன்னா கொட்டா வந்து கண்ணாப்பினான் இருக்குது. நம்ம நேற்று சாயந்தரம் தான் வந்து கூட்டி விட்டோம் ஃபுல்லாக. இப்போ வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ குட்டிங்க வேறு நிறைய பேர் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா பரணை வந்து பற்ற மாட்டேங்குது. நம்ம வந்து பரணையை வந்து கொட்டா ஃபுல்லாக அடித்தா தான் இனிமேல் பற்றும். இல்லைன்னா ஆடுங்களை வந்து குறைக்கணும். அப்போ தான் வந்து வர வருஷத்தை வந்து ஓட்ட முடியும். இடம் வந்து பற்ற மாட்டேங்குதுப்பா. ஏன்னா ராத்திரி வந்து நம்ம குட்டிங்களையும் திறந்து விட்டுறோமா, எல்லாம் ஒன்று மேலே ஒன்று ஏறிக்கிட்டு கத்திக்கிட்டே கிடக்குதுங்க ராத்திரிக்கு ஃபுல்லாக. அதனால் வந்து ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒன்று செஞ்சாகணும். அதில் வந்து பாருங்கள் ஒன்று போய் எங்கே படுத்து தூங்குதுன்னு ஈரத்துலேயும். நம்ம கள்ளக்குடி போடுவோம் இல்லையா, அந்த கூண்டில் வந்து ஒரு பக்கத்தை திறந்து விட்டுட்டோம். அந்த பறவையில் போயிட்டு ஒரு 4-5 பேர் படுத்துப்பானுங்க அப்படின்ட்டு அதையும் வந்து திறந்து விட்டாச்சு. அதில் தான் எல்லாம் படுத்துருக்காங்க ஒரு 4 பேர். பரணையே வழுக்குது. அந்த அளவுக்கு வந்து சாணி முத்தத்தெல்லாம் வந்து கீழே இறங்காமல் மேலேயே போட்டு சகதி ஆக்கி வச்சுட்டானுங்க மேலே கூட. நம்ம வந்து இப்போ குட்டிங்கெல்லாம் தூக்கி மேலே போட்டுக்கலாம். அங்கே ஓடியா பா பா ஓடியா 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 வாங்கடி. என் கையை வந்து கறிக்கிறாரு. தங்கா எல்லா தங்கமும் தூங்குதா? உள்ளார போய் தூங்குனா என்ன? எல்லா தங்கமும் தூங்குறாங்க பாருங்க. இது எவன்டா அவன் பெரியவன் படுத்துருக்கவன் இல்லை எந்திரா எந்திரா படா. இங்கே வாங்க இங்கே வாங்க. அங்கே செவத்து ஓரத்தில் இருக்க பாருங்க மாடிப்படி வருமா. இன்னொரு 4-5 பேர் கீழே இருக்கானுங்க. நெத்தி வேலையோட பிள்ளை 2 பேர் இருக்கானுங்க. மயிலோட பிள்ளை இருக்குது. ஒருத்தவங்க வந்து கமெண்டில் கேட்டிருந்தாங்க, இந்த தாதுப்பு கல் வந்து செனாடு குட்டியெல்லாம் சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டாங்க. இது பிறந்த குட்டியிலேருந்து செனாடு எந்த ஆடாக இருந்தாலும் சாப்பிட்லாம்ப்பா. எல்லா ஆடுமே வந்து சாப்பிட்லாம். அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. எல்லாத்துக்கும் ஏண்டி பசிக்குதா? தின்னுங்க தின்னுங்க. பிறந்த குட்டியிலேருந்து சாப்பிட்லாம், ஒன்றும் தப்பு கிடையாது. சாப்பிட்றதுனால நல்லது தான். என் சேட்டைக்காரிக்கு என்ன வேணும்? நான் அவனை ஒன்றும் கொஞ்சம் அடி தங்கம், சும்மா தொட்டு தான் பார்த்தேன். என் தங்கத்தை தவிர வேறு யாரையாச்சும் கொஞ்சம் கொஞ்ச மாட்டேன். சொரிஞ்சு விட்டான்னு வாயை பிறந்துட்டு பல்ல இழிச்சிட்டு இருப்பான் சொக்கம்மா. வாய் 7 கணலாம் போகும் என் சேட்டைக்காரிக்கு. எங்கே வாடா உள்ளார வாடா உள்ளார வாடா. ஒன்றை தாண்டா பார்த்துட்ருக்கேன். இங்கே வாடா இங்கே வாடா இங்கே வாடா. வழுக்குதுடா பரணியே. மழையே பெஞ்சதும் பரணியை வழுக்குதுடா. மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் பரணியை ஒரு நாஸ்தி பண்ணிட்டானோ. வா உள்ளார வா. சண்டியர் வந்து வெளில கிடக்குறாரு. எப்போதும் மேய்ச்சலுக்கு போகிறவர் பெரிய சண்டியர் இவர். உள்ளார தூக்கி போட்டால் அடுத்த செகண்டு வெளில ஓடியாந்துட வேண்டியது. ஏன்டி வாயெல்லாம் கட்டி இரு. உப்பு சாப்பிட்டியா? பயந்தே போயிட்டு வண்டி தோங்க. வாய் பொண்ணு நிமிஷம். இதோ வராங்கடி. நம்ம ஆடுங்கெல்லாம் மேய்ச்சலுக்கு போகிறாங்க. மணி வந்து பார்த்திங்கன்னா 12 போகுது. இப்போ தான் வந்து காலை மேய்ச்சலுக்கே போகிறானுங்க. இது வரைக்கும் மழை வந்து விட்டு பேஞ்சிக்கிட்டே இருந்துச்சுப்பா. அதனால தான் வந்து போகல. வாடா இறங்கி வா. அவங்க அம்மாலாம் மேய்ச்சலுக்கு போகிறாங்க, கத்துறாங்க. போங்க. வாங்கடா. எல்லாத்துக்கும் தலை கட்டி ஒன்றும். அங்கே பாருங்கள் தண்ணி எப்படி நிற்கிது அப்படின்னு. கொட்டாயெல்லாம் வந்து கொஞ்சம் மண் அடிச்சு ஒன்றுப்பா. கொஞ்சம் ஹைட்டாக தூக்குனாதான் ஓரளவுக்கு மழை காலத்தை ஓட்டலாம். இந்த வருஷம் முடியாது. மழை தண்ணிலாம் பாருங்கள் எவ்வளோ ஃபுல்லாக இருக்குன்னு. அடிக்கிற வெயிலுக்கு பார்த்தாக்கா
போய் ஆடு போய் வாய வைக்கிறதாட்டி மழை வந்துடும் போல இருக்குது. அப்படி சுள்ளுன்னு வெயில் அடிக்குது. ஒரு 10 நிமிஷம் வெயில் அடிக்குது. அதுக்கப்புறம் வந்து ஒரு 1/2 மணி நேரம் மழை. இன்னும் தலையோட ஈரம் கூட காயில பாருங்கள். நம்ம தலையை கட்டிட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம். இங்கே பாருங்கள், குட்டியை தூக்கி போடும்போது இவன் ஒருத்தன் பெரியவன் மாட்டிக்கிட்டான் போல இருக்கு. இவனையும் வச்சு லாக் பண்ணி வச்சுருக்கேன். என்னடா ஒருத்தன் கத்திக்கிட்டே இருக்கானேன்னு பார்க்க வந்தாக்கா இது பெரிய குட்டியாக இருக்குது. ஆடுங்கள்லாம் எல்லாம் மேய்ச்சலுக்கு வேறு போயிடுச்சுங்க. தனியாக போகுமா என்னான்னு தெரியல, கத்திக்கிட்டே கிடக்குறான். அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மரப்பாச்சி அப்படின்னு கூப்பிட்டோம் இல்லையா, அவர் தான் வந்து உள்ளார மாட்டிக்கிட்டார். அதாவது மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது இல்லை மரப்பாச்சிங்கிறது, ஆடுங்கள்லாம் வழி நடத்துகிறவரே அவர் தான் வந்து உள்ளார லாக் ஆகிட்டார். இனிமேல் விட்டா போகிறதுக்கு வழி தெரியாது. நம்ம ஆடுங்கள்லாம் வந்து ரொம்ப தூரம் வரைக்கும் போயிட்டாங்க. ஃபோனும் எடுத்துகிட்டு போகல. இல்லைனானாவது ஃபோன் அடித்து சொன்னோம்னா வான்னு கூப்பிட்டாங்கன்னா ஓடிடும். இவங்க வந்து ரொம்ப தூரம் போயிட்டாங்க. நானும் போய் வயலில் போய் பார்த்துட்டு வந்துட்டேன். ரொம்ப தூரம் வரைக்கும் போயிட்டாங்க. அதனால் உள்ளாரையே கிடக்குறான். நம்ம குட்டிக்கெல்லாம் தடை வச்சுருக்கோம், அதெல்லாம் திங்க மாட்டேங்குது. போன இடத்தையே குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டே இருக்குது பாவமாக. இன்றைக்கி காலையிலே வந்து மணிமேகலையை வர சொல்லியிருந்தோம். இன்றைக்கி நமக்கு கொஞ்சம் வேலைன்றதுனால அவங்கள வந்து வர சொல்லி கொட்டாயை வந்து கூட்ட சொல்லியிருந்தோம். 2 கொட்டா உள்ளார மட்டும் கூட்டி விட்டுருந்தாங்க. வெளியிலலாம் தண்ணி நின்றதுனால வெளியிலலாம் கூட்டல. 2 கொட்டா உள்ளாரையும் வந்து கூட்டி விட்டுட்டாங்க. கொஞ்சம் காஞ்சத்துக்கு அப்புறம் தான் வந்து வெளியிலலாம் கூட்டலாம். நம்ம வீட்டுக்கு பக்கத்துலலாம் வெறும் காடாக இருந்துச்சு இல்லையா, அதெல்லாம் வந்து கொஞ்சம் சுத்தம் பண்ணி கொடுக்க சொன்னோம். அதெல்லாம் வந்து காலையில் வந்து சுத்தம் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து பார்க்கறதுக்கு கொள்ளையெல்லாம் அழகாக இருக்குது. இந்த ஒரு வாரத்துக்கு இப்படியே ஓடும். அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் காடாக தான் மண்டி போகும். இங்கே வந்து இப்படி தான்ப்பா இருக்குது. பில்லை தான் சமாளிக்க முடியல. நம்ம ஆட்டுக்கெலாம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து இன்றைக்கி தான் அடர் தீவனம் வச்சுருக்குறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அரிசி, கோதுமை, கம்பு, சோளம் இதுதான் வந்து ஊற வச்சு கொடுத்துருக்குறோம். நம்ம வந்து தீபாவளிக்கு அப்புறம் வந்து இப்போ தான் வந்து அடர் தீவனமே கொடுக்குறோம். எல்லாம் அடித்து பிடிச்சி சாப்பிட்டுட்ருக்காங்க. ஏன்னா வச்சு ரொம்ப நாள் ஆகுது இல்லையா, ஆர்வமாக சாப்பிட்டுட்ருக்கெல்லாம். இனிமேல் வந்து டெய்லியும் வச்சு தான் ஆகணும். இனிமேல் மேய்ச்சலும் கிடையாது. அதனால் கண்டிப்பாக வந்து அடர் தீவனம் வைக்கலாம். அடிக்கிற குளிருக்குலாம் வந்து அதுங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடும். அதனால் வயிறு ஃபுல்லாக வந்து குளிர் நாளில் மட்டும் வயிறு ஃபுல்லாக வந்து தீனி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கணும் அதுங்களுக்கு. அப்போ தான் வந்து நோய் வராமல் இருக்கும். குளிர் நாளில் மட்டும் அதுங்களை வந்து பட்டினி போடக்கூடாது. குளிரை வந்து தாங்க முடியாது. அதுங்க பட்டினியாக இருந்துச்சுன்னா குளிரை வந்து தாங்க முடியாது. அதனால தான் வந்து குளிர் நாளில் மட்டும், மழை நாளெல்லாம் வயிறு ஃபுல்லாக தீனி கொடுக்கணும். எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு மல்பெரி குச்சி இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்து வயலில் தான் போய் மேய்ச்சலுக்கு போகிறாங்க. இது வந்து 3வது மேய்ச்சல். காலையில் போன வேகத்துக்கு மழை வந்துடுச்சு, வீட்டுக்கு கூடியாந்துட்டானுங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு நடை ஓட்டிகிட்டு போனாங்க. ஓட்டிகிட்டு போய் ஒரு 2 மணி நேரம் போல் மேய்ஞ்சிட்டு இப்போ வந்து அடர் தீவனம் சாப்பிட்டுட்டு மறுபடியும் வந்து மேய்ச்சல் கிளம்பியாச்சு. எல்லோரும் போயிட்டு ஒரு 6 மணிக்காக வருவானுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணி 5:15. நம்ம குட்டிங்களையும் திறந்து விட்டாச்சு. அவங்களும் சேர்ந்து தான் போய்கிட்டு இருக்காங்க. ஆடுங்க வந்து நடந்து போகிற பாதை கூட வந்து காடாட்டம் மண்டி போச்சு. இந்த செடியெல்லாம் வந்து மூடிக்கிச்சுப்பா. அதுங்க போகிறதுக்கே இடைஞ்சலாக இருக்குது. நம்ம எவ்வளோ இடத்து தான் சுத்தம் பண்ணுறது? இவ்வளோ பெரிய கொலையும் சுத்தம் பண்ணால் எப்படி ஆகும்? நம்ம ஏறும் ஓட்ட முடியாது. ஏறு ஓட்டினா சகதியாகிடும். அதுலேயே நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மழை நாளில் வந்து சேர்த்து கொண்டு வரும். நம்ம கோடை நாளில் கூட ஓட்டி போட்டுலாம் ஒன்றும் தெரிஞ்சிக்காது. ஆனால் மழை நாளில் வந்து ஏர் ஓட்டின வயலெல்லாம் வந்து ஆடுங்க மேய்ஞ்சதுன்னா அதுங்களுக்கு காலில் வந்து சேர்த்து கொண்டு வரும். அதை வந்து அப்புறம் சரி பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக போயிடும். இதுக்கு வேறு வழி என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பெரிய பூண்டு வரைக்கும்னாவது பிடுங்கி தான் ஆகணும் கையால். ஏன்னா இங்கே வந்து பாம்புக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்கும். இந்த காடெல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பாம்பு வந்து அடைஞ்சிக்கும். அதுவும் சில பாம்பெல்லாம் வந்து நவராது. சில பாம்பு வந்து சத்தம் வந்து கொடுக்கும்போதே, ஆடுங்க நடமாட்டம் இருக்கும்போதே வந்து ஓடிடும். சில பாம்பு வந்து எட்டைக்கே போகாது, சுட்டிக்கிட்டு அப்படியே தான் கிடக்கும். அதெல்லாம் வந்து ரிஸ்க்கான பாம்பு. இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டுக்கு வந்து மணி கட்டி விட சொல்லுவாங்க. அந்த மணி சவுண்டுக்கு வந்து பாம்பு இருந்தாலும் ஒதுங்கிக்கும் அப்படிங்கிறதுனால தான் மணி கட்டி விட சொல்லுவாங்க. நம்ம ஆடுங்களும் மேய்ஞ்சிட்டு எல்லாம் வீட்டுக்கும் வந்தாச்சு. நம்ம வந்து அப்படியே மேம்போக்காக வந்து வெளியில் கூட்டியும் விட்டாங்க. மணி மேலே தான் வந்து கூட்டினாங்க. வெளியில் வந்து கொஞ்சம் கூட்டியும் விட்டாச்சு. மழை நாளில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோக்கா மேய்ச்சல் முறையில் வந்து ஆடுங்களை வளர்க்குறதுக்கு முடியாது. கொட்டாவுலேயே வச்சு தான் வளர்த்தாகணும். கடலக்குடி, அடர் தீவனம் இது மாதிரி தழைகளை வெட்டி வச்சு தான் வளர்த்தாகணும். இனிமேல் வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஒரு 3-4 மாதம் வரைக்கும் இப்படியே தான் ஓடும். எல்லாம் இனிமேல் கடலை பிடுங்கி அதுக்கப்புறம் தான் வந்து மேய்ச்சலுக்கு ஓட்டிகிட்டு போகலாம். அவ்வளோதான்ப்பா, நம்ம ஆடுங்களும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் மறுபடியும் சந்திப்போம்.